ஓகேங்களா? யாரெல்லாம் தனுசு ராசிக்காரர்கள் ஒரு ஹாய் போடுங்க. ஹாய் இன் மை ஹவுஸ். கோட்டீஸ்வரன், நீங்க தனுஷா? செந்தில், நீங்க வந்து கொஸ்டின் ஆன்சர்ல வந்து கேளுங்க செந்தில். கண்டிப்பா உங்க ஜாதகம் பார்த்து சொல்லலாம். சரிங்களா? ஹாய் ஹாய் ஹாய். வர்ணீஸ்ராம் ஹாய் போடுறீங்க. தனுஷான்னு கேட்டேன். கோட்டீஸ்வரன், நீங்க தனுஷா? இன்மை ஹவுஸ் இன்மை ஹவுஸ்ன்னு போடுறீங்க. என்னது இன்மை ஹவுஸ்? சூப்பர். இது பாருங்க, ஒருத்தர் சித்ரா ஹோம் சேகர் போட்டிருக்காங்க பாருங்க. ஹாய் தனுஷ் பூராடம். இதுதான் தெளிவா இருங்க. பி ஸ்பெசிபிக். தெளிவா இருங்க. மைண்ட வந்து தெளிவா வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து ஷார்ப்பா இருங்க. நம்ம ராசி, நம்ம லக்னம், நம்ம என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கோம், நம்ம என்ன திதியில பிறந்திருக்கோம், இதெல்லாம் வந்து எல்லா மனிதர்களுக்கும் தேவை. நம்ம வந்து இந்த சித்திரை 1ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுசா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். அது வந்து சொல்றேன், நல்லா லாஸ்டா சொல்றேன். ஸோ எல்லாரும் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜோதிடம்ங்கிறது கம்ப்ளீட்லி ஒரு சயின்ஸ். ஸோ இது வந்து எப்படி வந்து ஒரு சப்ஜெக்ட் எப்படி இருக்கோ, இந்த யூனிவர்ஸ்ல எந்தெந்த விஷயங்கள் இருக்கோ, அந்த மாதிரி அஸ்ட்ராலஜிங்கிறது மிகப்பெரிய ஒரு சயின்ஸ். சரிங்களா? தனு மூலம். ஓகே, சூப்பர். இப்ப தனுசு ராசிக்காரங்களுக்கு போயிடலாம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9ஆம் இடம், குருவோட வீடு. தனுசு ராசிக்காரங்க காட்டிலையும் மழைன்னு தான் சொல்லணும். அகெயின் வந்து பாத்தீங்கன்னா, எப்படி சிம்ம ராசியை வந்து நான் ஒரு விஷயம் சொன்னனோ, மேஷ ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரம்பரையை காப்பாத்தினவங்க, ஒரு ராஜ பரம்பரையை காப்பாத்தினவங்க, ஒரு பலம் பொருந்திய ஒரு விஷயத்த, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தவங்க. சிம்மத்துல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராஜ பரம்பரையிலையோ அல்லது ராஜாவாவையோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊர் தலைக்கட்டாகவோ இருந்தவர்கள். அதே மாதிரி இந்த தனுசு பாத்தீங்கன்னா நிச்சயமா மிகப்பெரிய ஒரு லெவல்ல குருவாக திகழ்ந்தவர்கள் தான். நியாயமான ஒரு குருவாக இருந்தவர்களோட பரம்பரையில தான் வந்து இந்த தனுசு ராசிக்காரர்கள் வந்து பிறப்பார்கள். ஓகேங்களா? சோ இவர்களுடைய எண்ணம், திங்கிங் ப்ராசஸ், இதெல்லாமே வந்து என்னதான் குரு கெட்டு போயிருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா, கெட்டாலும் மென்மக்களேங்கிறது சொல்ற மாதிரி நிச்சயமா இவங்க மிக பெரிய ஒரு மோசமான ஒரு கீழ் மட்டமான ஒரு லெவலுக்கு போகவே மாட்டாங்க இந்த தனுஷ் ராசிக்காரங்க. மீனமும் தனுசு தான். ஆனா மீனம் ஒரு மாதிரி, தனுசு ஒரு மாதிரி. நான் சொல்றது தனுசுக்கு. சரிங்களா? ரொம்ப 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 ஹைலி வந்து டிக்னிட்டி உடையவர்கள். யாரையுமே நம்மள வந்து யாரும் ஒரு விஷயம் சொல்லிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க. ரொம்ப பாக்கிய செய்தவர்கள் தான் சொல்லணும். இப்போ இந்த ஆண்டு பெரிய ஹைலைட். இந்த ஆண்டோட ராஜா யாருன்னா வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் சொன்னேன் அப்பவே. அப்ப இந்த குரு என்ன ஆகுறாரு? உச்சம் பெறாரு. இந்த விருட்சத்துக்கு சொன்ன மாதிரிதான். ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா அசிங்கம், அவமானம், கூனி குறுகி, சின்ன பையன்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேலையில வந்து நமக்கு கீழே வந்து ஜாயின் பண்ணிட்டு நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி இப்ப 2-3 மாசமாவே உங்களுக்கு நல்லா இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2-3 மாசமாவே நல்லா இருக்கும். இப்ப இன்னும் சூப்பர் டூப்பர். ஓகேங்களா? தனுசு ராசிக்காரர்கள் வண்டி வாகனம் வாங்க போறீங்க, இடம் வாங்க போறீங்க, நல்லா ஊர் சுத்தி பார்க்க போறீங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்க போறீங்க. உங்களோட ஜாபை வந்து அப்கிரேட் பண்ண போறீங்க, உங்களோட பிசினஸ் அப்கிரேட் பண்ண போறீங்க. ரொம்ப சூப்பரான ஒரு காலகட்டம். எதுக்கு சொல்றேன்னு கேட்டுக்கோங்க. நான் போனாண்டே சொன்னேன், இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் ராசின்னு வச்சுக்கோங்களேன். குருவோட 5ஆம் பார்வை இவர்களோட 12ஆம் வீட்லயும், குருவோட 7ஆம் பார்வை வந்து இவங்களோட 2ஆம் வீட்டுல ஸ்குவாட் மாதிரி. இப்ப பாருங்க, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இதுதான் வந்து தனுசுங்க. சரியா? இதுதான் தனுசு. இங்க வந்து குரு பகவான் இங்க வரப்போறாரு. எல்லா இடத்த விட குரு பகவான் இங்க ரொம்ப பவர். ஏன்னா வந்து உச்சம் பெற இடம். அப்ப இங்க பாருங்க, குருவோட 5ஆம் பார்வை இங்க விழுது.
குருவோட 7ஆம் பார்வை இங்க விழுது. அப்ப பாருங்க, இது தனுசு ராசிக்காரங்க 2 ஸ்குவாட் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? லைவ்ல தெரியுதான்னு தெரியல, பாருங்க. தமிழ்ச்செல்வி எங்க போனீங்க? இப்பதான் வரீங்க, எங்க போனீங்க இவ்வளவு நாளா? ஓகேங்களா? இங்க பாருங்க. அப்ப குருவோட 5ஆம் பார்வை, குருவோட 7ஆம் பார்வை, குருவோட 9ஆம் பார்வை. இந்த ஆண்டு ரொம்ப ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா தனுசும் கும்பமும் தான். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா 2 பக்கமும் குருவோட பார்வை என்ன ஒரு அற்புதம் தெரியுங்களா உங்களுக்கு? இதோட இதெல்லாம் அதாவது தனுசு மிதுனத்துல வந்து குரு இருந்து பாக்குறது அது ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு வந்து டாக் ஆஃப் த டவுன் யாருன்னா வந்து குரு பகவான் தான். ஃபுல் பவர்ல இருக்கார். தப்பு பண்ணவங்களாம் தண்டனை இதெல்லாம் வந்து ஓகே, இதெல்லாம் வேற லைனு. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த வரக்கூடிய ஒரு விஷயத்தை அனுபவிக்காம இருக்காங்கல்ல, அவர்களுக்கு எல்லாம் வந்து நியாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆண்டுங்க. யாருக்கெல்லாம் வந்து அநியாயம் நடந்து நியாயம் கிடைக்காம இருந்ததோ அவர்கள் எல்லாருக்குமே வந்து இந்த ஆண்டு நியாயம் கிடைக்க போகுது. அப்ப புரியுதுங்களா? தனுசும் கும்பமும் ஸ்பெஷல் ரோல். இந்த 12 ராசியில வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து கடகமும் விருச்சிகமும் சூப்பரா இருக்குன்னு சொல்லணும், அந்த மாதிரி இன்னும் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் மாதிரி இவங்க குரு வந்து பயங்கரமா காப்பாத்த போறாரு. மதிப்பு உயரப்போகுது, தனுசு ராசிக்காரர்களோட மதிப்பு உயரப்போகுது. இன்னும் கேட்டா இந்த கடகம் விருச்சிகம்னா வந்து அவமானப்பட்டு இன்னைக்கு வந்து நல்லா இருக்க போறாங்க. ஆனா இந்த தனுசு ராசி ஓரளவுக்கு ஆவரேஜாவே தான் போயிட்டு இருக்கோம். ஆனா இவங்களுக்கு வந்து சூப்பரா, இன்னும் சூப்பராக போகுது. ஓகேங்களா? செம்மையா இருக்குது தனுசுக்கு 2029 இந்த ஆண்டு. ஸோ இவர்கள் வந்து போக வேண்டிய ஸ்தலம் வந்து சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் கருப்பு அணியாமல் இருப்பது இந்த ஆண்டு மிக மிக சிறந்த பலனை கொடுக்கும். கருப்பு அணியாதீங்க தயவு செய்து. மேக்சிமம் வந்து எப்படி கடகத்துக்கு சொன்னாலும் அந்த மாதிரி மஞ்சள் அணிவது ரொம்ப சிறப்பான ஒரு பலனை தரும். ஓகேங்களா? மகரம் வருமா? வெயிட் பண்ணுங்க. 150 லைக் பரவாயில்லையே, நிறைய பேர் கேட்காம லைக் போட்டிருக்கீங்க. லைக் போடுங்க மக்களே, டபுள் டேப் பண்ணி லைக் போடுங்க. பாருங்க, ஒவ்வொரு ஸ்தலமும் இவ்வளவு டைம் கொடுத்து உங்களுக்காக நான் வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து எடுத்து கேதர் பண்ணி நம்ம அசால்ட்டா வந்து சும்மா சொல்லிட்டு போகலாம். அத்தனை விஷயங்கள் பார்த்து ஒவ்வொரு ஸ்தலங்களும் நான் கொடுத்துட்டு இருக்கேன். லைக் போடுங்க, லைக் போடுங்க மக்களே, சரிங்களா? உங்ககிட்ட கேட்கறது அந்த ஒரே ஒரு விஷயம்தான். இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து அதாவது இந்த தனுஷ் ராசிக்காரர்களோட வீட்டோட அதிபதி வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் உச்சம் பெறதுனால நிச்சயமா வந்து தனுஷ் ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு திருவண்ணாமலை செல்வது மிக மிக சிறப்பான பலனை தரும். திருவண்ணாமலை கிரிவலம் வர்றது வராதது உங்களோட விருப்பம். திருவண்ணாமலை வந்து காலையிலேயே போயிட்டு எப்பவுமே எந்த ஸ்தலம் போனாலும் சரி கொஞ்ச நேரம் இருங்க, அங்கேயே இருங்க. அவசரமா போகாதீங்க, இங்க போகவே வேண்டாம். ரொம்ப அவசரமா இருக்கு, எனக்கு 1 hour தான் இருக்கு, நான் அதுக்குள்ள போய் போகாதீங்க. அமைதியா வீட்டுல உட்காந்து வீட்டுல ஒரு மூலையில ஒரு விளக்கு ஏத்திட்டு கும்பிடுங்க. அது ரொம்ப ரொம்ப பெட்டர். அவசரமா போயிட்டு டைம் இல்லாம அப்படியே அன்னைக்கு ஒரு நாள் இந்த ஸ்தலம் அப்படி நீங்க விட்டுட்டு போறதா இருந்தா போங்க, இல்லைன்னா விட்டுருங்க, சரிங்களா? திருவண்ணாமலை தனுஷ் ராசிக்காரர்கள் திருவண்ணாமலை போறது மிக சிறப்பான பலனை தரும். எந்த கெடுபலன் இருந்தாலும் வந்து அதுல இருந்து மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கு. தொழில் ரீதியாகவும் மிகப்பெரிய மாற்றம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும். கடல் கடந்து நிச்சயமா வந்து வெளியூர் போவீங்க, சரிங்களா? சிலர் வெளிநாடும் போவீங்க. அடுத்து பார்த்துடலாமா? அடுத்தது மகரம். 620 620 120